புதுச்சேரி மணல்வெளி பகுதியில் அமைந்துள்ள தனியார் செல்போன் கோபுரம் ஒன்று திடீரென பயங்கரமாக தீப்பற்றி எரிந்தது. கரும்புகையுடன் தீ மளமளவென பரவியதைக் கண்டு அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்த நிலையில் தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர். $7,000 கோடி நியூமேக்ஸ் மோசடி வழக்கில் பறிமுதல் செய்யப்பட்ட சொத்துக்களை ஏலம் எடுக்க இதுவரை 400 பேர் மட்டுமே விண்ணப்பித்திருப்பது கவலை அளிப்பதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையில் மார்ச் 17ஆம் தேதி முதல் ஆன்லைன் ஏலம் தொடங்கும் நிலையில் கூடுதல் விவரங்களுக்கு மார்ச் 23, 24ஆம் தேதிகளில் மதுரை பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் விளம்பரம் செய்ய வேண்டும் என நீதிபதி பரத சக்கரவர்த்தி அறிவுறுத்தினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வரும் தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல் பரவி வரும் சூழலில் கொடுங்கையூர் கிருஷ்ணமூர்த்தி நகரில் அக்கட்சியின் பிரம்மாண்ட தேர்தல் அலுவலகம் தயாராகி வருகிறது. சுமார் 3200 சதுர அடியில் நவீன வசதிகள் மற்றும் கார் பார்க்கிங்குடன் அமையவுள்ள இந்த அலுவலக பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மதுரை KK நகரில் உள்ள தனியார் உணவகத்தில் சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதை அடுத்து அந்த உணவகத்திற்கு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சீல் வைத்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை இங்கு உணவருந்திய ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேர் உட்பட 10 பேர் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் 6 வயது சிறுவன் ஒருவன் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சுகாதாரமற்ற முறையில் உணவு தயாரித்த கடை மீது அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் தர்பீடோ குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் அகழாய்வில் சுடுமண் முத்திரைகள், கண்ணாடி மணிகள், சங்கு வளையல்கள், தங்க மணிகள், செவ்வக விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்டவை கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தற்பொழுது தர்பீடோ எனப்படும் குடுவை வடிவ பானை ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, இந்த அரிய குடுவை ஓடுகள் வைப்பாறு நதிக்கரையைச் சேர்ந்த பகுதிகளில் செழித்திருந்த தமிழரின் பன்னாட்டு வாணிப தொடர்புகளை உறுதி செய்வதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே மதுரையில் இருந்து பட்டுக்கோட்டை நோக்கி சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கடம்பாக்குடி அருகே நடந்த இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த தோட்டாமங்கலத்தைச் சேர்ந்த பாலு மற்றும் அவரது மனைவி ஆகிய இருவரும் காயமின்றி நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் சார்பில் கிரிவல பாதையில் இலவச குளிர்சாதன பேருந்து சேவை தொடங்கப்பட்டது. வரவேற்பை பெற்றுள்ளது. 14 கிலோமீட்டர் கிரிவல பாதையில் 4 சொகுசு ஏசி பேருந்துகளுடன் ஒரு உபயதாரர் வழங்கிய பேருந்து என 5 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை இயக்கப்படும். கிரிவலம் வரும்போது பார்த்தா வழியில் இந்த வண்டி வந்தது, இலவச பேருந்துன்னு சொன்னாங்க. பார்த்தா எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. பார்த்த உடனே சரி இன்னைக்கு அண்ணாமலையார் அருள் புரிஞ்சிட்டார் அப்படின்ட்டு நான் இந்த வண்டியில வந்தேன். ரொம்ப அருமையா இருக்கு. கேரளாவை உருக்கிய இளம்பெண் மருத்துவர் கொலையில் கைதான சந்தீப்பை கொல்லம் கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றம் குற்றவாளி என அறிவித்தது. கடந்த 2023ஆம் ஆண்டு கொல்லம் மாவட்டத்தின் கொட்டாரக்கரா தாலுகா மருத்துவமனைக்கு வந்த கைதி சந்தீப் திடீரென காவல்துறையினரையும் மற்றவர்களையும் தாக்கினார். அப்பொழுது மருத்துவர் வந்தனா தாஸை சந்தீப் திடீரென கத்திரிக்கோலால் குத்தி கொலை செய்தார். இந்த வழக்கானது கொல்லம் கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட சந்தீப்பை குற்றவாளி என நீதிமன்றம் அறிவித்தது. இதனையடுத்து தண்டனை விவரங்கள் மார்ச் 19ஆம் தேதி அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலை முன்னிட்டு பெரம்பலூரில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்களின் அடையாள அணிவகுப்பு நடைபெற்றது. பொதுமக்கள் அச்சமின்றி சுதந்திரமாக வாக்களிப்பதை உறுதி செய்யும் வகையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனிதா தலைமையில் இந்த அணிவகுப்பு நடைபெற்றது. புதுக்கோட்டையில் அண்ணாசிலை பகுதியில் இருந்து தொடங்கி நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பேருந்து நிலையம் வரை துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினரின் கொடி அணிவகுப்பு நடத்தினர். வேலூர் மாவட்டத்தில் இல்லம் தேடி கல்வி, அன்பு கரங்கள் உள்ளிட்ட அரசு திட்டங்களில் பணியாற்றும் 700க்கும் மேற்பட்ட பெண்கள் 1 மாத காலமாக ஊதியம் வழங்கப்படாததை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதிகாரிகளுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. நிதி பற்றாக்குறை காரணமாக ஊதியம் வழங்கப்படவில்லை என்று கூறப்படும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பெண்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோட்டில் கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற வாக்காளர்களுக்கான பேரணியை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பேரணியின் போது தேர்தல் விழிப்புணர்வு வீடியோ விளம்பர வாகனத்தையும் ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். பேரணியில் கலந்து கொண்ட மாணவர்கள் எனது வாக்கு எனது உரிமை, ஜனநாயக கடமையாற்றுவோம் என்பன போன்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்திச் சென்றனர்.
கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த 45 வயது நபர் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டார். 3 குழந்தைகளின் தந்தையான 45 வயது மணிகண்டன் தனது வீட்டின் அருகே வசிக்கும் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உளுந்தூர்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்துள்ளனர். அதனை விசாரித்த காவல்துறையினர் மணிகண்டனை போக்சோ சட்டத்தில் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.